ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் உங்கள் அன்பு தோழி ராஜி. ஒரு வழியாக பொங்கல் ஹாலிடேஸ்லாம் உங்கள் எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும். நானும் ஒரு கண்டினியூவாக ஒரு 4 days லீவ் எடுத்துட்டேன். பசங்களுக்கெல்லாம் லீவு, பொங்கல் ஹாலிடேஸில் இந்த க்ளீனிங் ஒர்க்கு எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணலாமே அப்படிங்கிறனால தான் லீவ் போட்டேன். நிறைய மெசேஜஸ்லாம் வந்துச்சு, ஏன் சிஸ்டர் வீடியோ போடலை, ஒருவேளை நீங்கள் போட்டது எனக்கு காமிக்கலையே அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் இந்த ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் வீடியோ போடலைங்க. வேறு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி, தை மாதத்தில் வர வளர்பிறை அஷ்டமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அஷ்டமி வழிபாடு பண்ணுவீங்க, ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கவங்க. இது நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ஆகட்டும், வளர்பிறை அஷ்டமிலே ஆகட்டும், இது செய்கிறதுங்கிறது மெயினாக பண வரவுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால் அதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்காங்க. அதில் வராகி அண்ணியோட முகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்க கையில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், கையில் அதை வச்சு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி வராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் கிழங்குல போய் அவங்க முகத்தை காமிச்சிட்டாங்களே என்னவோ தெரியல. ரொம்ப அழகாக அந்த முகம் நல்லாவே எனக்கு தெரியுது. வீடியோஸ் எல்லாம் கூட அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் கூட அவங்க கையில் அந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. அதில் அந்த முகம் தெரிஞ்சிருக்கு. பார்க்குற உங்கள் கண்களுக்கும் வராகிமனோட முகம் மாதிரியே இந்த கிழங்கு ரூபம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்மளோட ஃப்ரெண்டோட பாப்பா நம்மளோட சகோதரி ஒருத்தவங்களோட பாப்பா 3rd standard படிக்கிறாங்க. அவங்க அவங்க வீட்டில் வராகி அன்னை நம்ம சேனலில் போடுறோம் இல்லைங்களா, நிறைய பேர் ட்ராயிங் பண்ணது, இந்த மிராக்கல் டைம்லாம் போடுறத பார்ப்பாங்க போல இருக்குது. அந்த பாப்பாவும் அவங்க வீட்டில் இந்த ட்ராயிங் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போட சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி உங்கள் சேனலில் அவளோட ட்ராயிங் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றாங்க, போடுங்கன்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள், இது அந்த பொண்ணு வரைஞ்சதான், 3rd standard படிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்கும்போது. இதோ ட்ராயிங், இன்னொரு ட்ராயிங் கூட வராகிமனோட முகம் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க. பாருங்கள், இதுவும் அந்த குழந்தை வரைஞ்சது தான். சின்ன வயசுலேயே இவ்வளோ நல்லா ட்ராயிங் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா அவங்க ட்ராயிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு விஷ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி, அதுவும் தை மாதத்தில் வர அஷ்டமிங்கிறது கொஞ்சம் நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழிபாடு நீங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவர் சந்நிதி எங்கேயாவது இருக்குன்னா நீங்கள் கோவிலில் போய் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். இது நான் பர்சனலாக சொல்கிறேன்னா, நீங்கள் கோவிலில் போய் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும். கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டில் இருந்து செய்யலாம், சரிங்களா? ஏன்னா பக்கத்தில் கோவில் இருக்குன்னா ஒரு எட்டு போய் பண்ணுறது, கோவிலில் போய் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் தப்பு இல்லை. அதனால் நான் கோவிலுக்கு போய் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு வைப் இருக்கும் இல்லையா? அதனால் முடியாதவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யலாம். கண்டிப்பாக பீரியட்ஸ் டைம்லையோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்டுட்டோ இந்த வழிபாடு செய்யக்கூடாது. அதனால் உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கவங்க நான்வெஜ் வீட்டில் நீங்கள் செஞ்சுருந்தாலும் அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அது போதும், சரிங்களா? யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வேண்டி, அம்மாவோ அக்காவோ உங்களுக்காக வேண்டி மற்றவங்க கூட இந்த வழிபாடு தாராளமாக செய்யலாம். மெயினாக இந்த வழிபாடு எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பைரவர் வழிபாடுங்கிறது மெயினாக பண விஷயத்துக்கு பண்ணுவாங்க. இந்த நிறைய பிஸ்னஸில் இருக்கவங்க நல்ல பண வரவு, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும், நல்ல பண வரவு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டமி வழிபாடு, பைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே போல் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, கடன் ப்ராப்ளமுக்கு பண்ணுவாங்க. தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? அவங்க எல்லாம் இந்த வழிபாடு பண்ணுவாங்க. கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் பைரவர் வழிபாடு பண்ணும்போது அது எங்கே அந்த பிரச்சனை எப்படி முடியுதுன்னே தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தீர்க்க முடியாத வியாதிகளுக்கும் பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பர்டிகுலராக இந்த அஷ்டமி வழிபாடுங்கிறது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நிறைய தடைகள் எல்லாம் வருதுல, நீண்ட நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் அது நகராது. பட் ஒன்ஸ் இந்த பைரவர் வழிபாடு நீங்கள் அஷ்டமியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இன்றைக்கி எப்போ செய்யணும்னா, 6 மணிக்கு நீங்கள் செய்யலாம். ஈவினிங் 6 o'clock கோவிலில் போய் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம், அல்லது வீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். 6 மணிக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம். ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? இன்றைக்கி அஷ்டமி ராத்திரி 1:30 மணி வரை இருக்குது. நீங்கள் அவ்வளோ நேரம் உங்களால் முழிச்சிருக்க முடியும், இல்லை அந்த டைமில் கூட உங்களால் பண்ண முடியும்னா உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கு வச்சு இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? தவறே கிடையாது. இது கிழக்கு பக்கமாக பார்த்து தேங்காய் எண்ணெய் தீபம் நம்ம போடணும், சரிங்களா? அகல் விளக்கு ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நார்மலான வெள்ளத்திரியே போதும். தேங்காய் எண்ணெயால் நம்ம தீபம் வைக்க போகிறோம்.
பூஜை அறை வந்து கிழக்கு பக்கமாக இருக்குன்னா நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்காந்து உங்கள் கையில் வச்சு பண்ணணுங்க. அதாவது உங்கள் கை வலது கை இருக்குது இல்லைங்களா, வலது கை உள்ளங்கை மேலே அந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை கிழக்கு பக்கமாக பார்த்து நீங்களும் உட்காந்துக்கணும். கிழக்கு பக்கமாக அந்த தீபமும் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே வச்சு நீங்கள் மனசார உங்கள் வேண்டுதல் என்னவோ, அதாவது கடன் பிரச்சனை தீரணுன்னா கடன் ப்ராப்ளம் வந்து சரியாகணும், இல்லை செல்வ செழிப்போடு இருக்கணும், இல்லை பணம் வரவு எனக்கு நிறையா, இப்போ இந்த அஷ்டமி வழிபாடு பண்ணுறேன், அடுத்த அஷ்டமிக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு பல்கான அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பயங்கரமான ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், எனக்கு இது முடிஞ்சால் போதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வேண்டுதலாக வந்து வச்சு தாராளமாக பண்ணலாம். நீங்கள் உள்ளங்கையில் அந்த தீபம் வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, உள்ளங்கையில் வச்சுட்டு பைரவரோட மந்திரத்தை வந்துட்டு 27 முறை வந்து சொல்லணும். சரிங்களா, அந்த மந்திரம் என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓம் பைரவாய நமக, இதை வந்துட்டு 27 முறை அந்த தீபத்தை கையில் வச்சுட்டு வலது கை உள்ளங்கையில் வச்சுட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து சொல்லணுங்க. சரிங்களா, இது வந்துட்டு நீங்கள் செய்யணும். ஒரு அஷ்டமிலையும் இதை வந்து நீங்கள் செய்யணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வழிபாடை நீங்கள் செய்யும் போது பக்கத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் டம்ளராக இருந்துச்சுன்னா பரவாயில்லை. சரிங்களா, அப்படி இல்லை கிளாஸ் டம்ளர் இல்லைன்னா வீட்டில் இருக்க சில்வர் டம்ளரில் பண்ணுங்கள். அடுத்த முறை செய்கிறக்குள்ளே கிளாஸ் டம்ளர் இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கிட்டு கிளாஸ் டம்ளர் வச்சு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கண்ணாடியில் இருக்க தண்ணிங்கிறது நம்ம சொல்கிற விஷயத்த உள்வாங்கிக்கும். நம்ம என்ன பாசிட்டிவாக கேட்குறோமோ அதை அப்படியே பாசிட்டிவாக நமக்கு ரெட்டிப்பாக திருப்பி கொடுக்கும். இந்த பவர்லாம் இருக்கிறனால தான் கிளாஸ் டம்ளர் வச்சு பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, வீட்டில் இருக்குன்னா கிளாஸ் பவுல் இருந்தால் கூட பரவாயில்லை, அதில் கூட வச்சு நீங்கள் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் பண்ணலாம். அந்த மந்திரம் பார்த்தீங்களா, ஓம் பைரவாய நமக 27 முறை சொல்லணும், மறந்துடாதீங்க. இப்போது நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து 27 முறை உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி சொல்லி முடித்த உடனே இந்த கிளாஸ் டம்ளரில் தண்ணி வச்சுருக்க சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா வீட்டில் எல்லா பக்கத்துலையும், அதாவது வீட்டோட 4 மூலையிலையும் வந்து அந்த தண்ணியை லேசாக தெளித்து விடணும். நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே துளசி இலை ஏதாவது கிடச்சுன்னா துளசி இலை போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா, துளசி இலை போட்டு வச்சுட்டு செய்யலாம், அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். துளசி கிடைக்காதவங்க வேப்பிலை வந்து பயன்படுத்தலாம், வில்வம் பயன்படுத்தலாம். இந்த 3 இலைகளை ஏதோ ஒன்று அந்த தண்ணியில் போட்டு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த இலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்காட்டியும் கூட பரவாயில்லை, வெறும் தண்ணி நீங்கள் அங்கே வச்சு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த இலைகள்லாம் போடுறதுங்கிறது நல்லது, கிடைச்சதுன்னா பண்ணுங்கள், கிடைக்காட்டி வெறும் இலையை வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணீரை நான் சொன்ன மாதிரி வீட்டில் 4 புறமும் எல்லா பக்கமும் தெளிச்சுக்கோங்க, வெளியே கூட தெளித்து விடுங்க. கொஞ்சம் நீங்கள் குடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம். இவ்வளோதான் அந்த தண்ணியை நீங்கள் பண்ண போகிறீங்க. கீழெல்லாம் ஊற்ற வேண்டாம், இது மட்டும் பண்ணிடுங்க, குடிச்சிருங்க அந்த தண்ணியை. இவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு அஷ்டமிலையும் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, இந்த அஷ்டமியில் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதிகபட்சம் அடுத்த அஷ்டமிக்குள்ளே இதுக்கோட ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பணம் வேணும்னு நினச்சி கேட்டிங்கன்னா பணம் கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக வேண்டி பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சு கொடுத்துரும். ஒரே அஷ்டமியில் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். டவுட் இருக்காது உங்களுக்கு. என்னென்னா உங்களுக்கு வளர்பிறை அஷ்டமியில் பண்ணணுமா தேய்பிறை அஷ்டமியில் பண்ணணுமாங்கிற டவுட்டு வேண்டாம். ஏன்னா 2லேயுமே பண்ணலாம். இந்த வழிபாடு வந்து தொடர்ந்து இந்த டைமில் அஷ்டமி டைமில் அந்த ஈவினிங் 6 மணிக்கு மேலே இல்லை 6 மணிக்கு நீங்கள் இதை செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். எப்போவுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இவ்வளோதான் இந்த விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப எஃபெக்டிவ். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க சொல்ல மறந்துட்டேன். இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா, பைரவருக்கு வச்ச தேங்காய் எண்ணெய், அது வந்துட்டு நீங்கள் அந்த தீபம் போட்ட அந்த எண்ணெயை உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த எண்ணெய் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த விளக்குக்கே கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த எண்ணெயை வெளியே மாற்றி வேறு யாருக்குமே கொடுத்துறாதீங்க. சில பேர் திடீர்னு ஏதாவது மாற்றி பழைய டப்பாலே அந்த ஏதோ எண்ணெயை கலந்து வச்சுப்பீங்க. திடீர்னு யாராவது கேட்டால் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த வழிபாடு பண்ணுறவங்க இந்த எண்ணெயை வெளியே யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தாங்க இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவ். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.